வணக்கம். இன்றைக்கி வந்து தேனும் தினைமாவும் ரெசிபி பார்த்துடலாங்க. அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு திணை எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறேன். அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 கிளாத் போட்டுக்கிறேன். கீழே ஒரு டவலும் அதுக்கு மேலே ஒரு துணியும் போட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஆற விட்டுறேங்க. நிழலையே உணர்த்தினா போதும். அரை மணி நேரம் உணர்ந்துச்சுனாலே உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடச்சிரும். இப்போ வந்து ஒரு கடாயை வச்சுக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். அதில் பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேங்க. இது நல்லா பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் நம்ம வந்து ஆற வச்சுருக்கிற திணையை சேர்த்து நல்லா வறுத்துடலாம். திணை வந்து சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே தீஞ்சிருங்க. அதனால் பொறுமையாக மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கமகமன் வாசனை வந்தோடனே ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஏலக்காய், கொஞ்சமாக சுக்கு பொடி சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு வந்துடலாங்க. லட்டு மாதிரி பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லா ஜலிச்சு எடுக்கணும். நான் வந்து உதிரி உதிரியாக தான் செய்ய போகிறேன். அதனால் அரைச்சதை அப்படியே சேர்த்துக்கிறேங்க. இதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹனி சேர்த்துட்டு நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற முந்திரியை மேலே சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா கமகமன் வாசனையோடு நமக்கு தேனும் தினைமாவும் ரெடி ஆகிடும். இந்த பங்குனி உத்திரத்துக்கு நான் இந்த ரெசிபி தான் செஞ்சு படைச்சேங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மில்லட் ரெசிபி நம்ம சேனலில் நிறையா இருக்குது. போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.